மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி தராதது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தேசிய கல்விக் கொள்கையை அவங்க அமுல்படுத்தலை என்று சொல்லி, ஆகவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு பிஎம்ஸ்ரீ திட்ட நிதியை வழங்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. கட்டாய கல்வி உரிமை சட்டம் நாட்டில் அமல் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு ஏற்ப மத்திய மாநில அரசுகள் நிதியை ஒதுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது அது சட்டம். அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தான் இந்த பிஎம்ஸ்ரீ உட்பட இந்த நிதியெல்லாம் சட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தல, ஆகவே நாங்கள் இந்த நிதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது என்பது ரொம்ப சட்டவிரோதமானது. ரெண்டாவது, கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கிக் கொள்வதற்கு உரிமை என்பது மாநிலங்களுக்கு இருக்கு. அதனால ஒரு தேசிய அளவிலான மத்திய அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை தருவோம் அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக அந்த 2152 கோடி ரூபாய் பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கான நிதியை மாநிலத்திற்கு வழங்குவதன் மூலமாக இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, மும்மொழி கொள்கையை தான் நாங்கள் வற்புறுத்துறோம், இந்திய திணிக்கல என்ற முறையில் ஒரு புதிய விளக்கத்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு மொழியாக மாற்றிக்கொள்வதற்குமான தொழில்நுட்பம் என்பது உலகத்தில் வளர்ந்திருக்கு. அதனால எல்லா மொழியும் கற்றுக்கொண்டால்தான் ஒருவர் பேச முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலைமை என்பதெல்லாம் இப்போ உலகத்தில் கிடையாது. அண்ணாமலை சொல்ற மாதிரி பழைய கொள்கையை இவங்க தான் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொழி தெரிந்தாலே அதை பல மொழியாக மாற்றிக்கொள்வதற்கான தொழில்நுட்பம் என் பாக்கெட்ல இருக்கு, என்னுடைய மொபைல்லேயே அது இருக்கு. எந்த ஒரு மொழியையும் கட்டாயப்படுத்தி படித்துத்தான் தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. எவ்வளவு மொழி வேலையை வேண்டுமானாலும் விருப்பம் இருந்தால் சம்பந்தப்பட்ட மனிதன் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் கற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. மூணாவது, நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதர மாநிலங்களில் பூரா தமிழ் எத்தனை மாநிலங்களில் 3வது மொழியாக இருக்கு? அவர் இந்தியா கட்டாயப்படுத்தணும்னு சொல்கிறார்ல. இப்போ தமிழ் எத்தனை மாநிலங்களில் 3வது மொழியாக இருக்கு? அல்லது மலையாளம் எத்தனை மாநிலங்களில் 3வது மொழியாக இருக்கு? இயல்பாகவே 3வது மொழினா தாய்மொழி, ஆங்கிலம், அதுக்கு அடுத்து 3வது மொழினாவே இந்தி, சமஸ்கிருதம் என்ற முறையில் தானே உங்களுடைய அணுகுமுறையே இருக்கு, நிதி ஒதுக்கீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றதுனால நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், ஜெர்மனி கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா அவங்க? அதுக்குரிய ஆசிரியர்கள் போடுறதுக்கான வக்கு இருக்கா அந்த அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு? அதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஏற்பாடு இருக்கா? இது பூரா சமாளிக்கிறதுக்காக சொல்லக்கூடியதே தவிர அவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்தி பேசாத மாநில மக்களின் மீது இந்தியை திணிப்பது என்பதுதான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரே கொள்கை. ஏற்கனவே பிரதமர் நேரு அவர்கள் இருந்த காலத்தில் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பக்கூடிய காலம் வரை இந்தி திணிக்கப்படாது என்கிற உறுதிமொழி என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே மொழி உரிமைக்காக நடைபெற்ற போராட்ட வரலாறுகளை எல்லாம் இப்போது அமைச்சர்கள் அருள் கூர்ந்து படிக்கணும். இல்லைன்னா அவங்களால படிக்க முடியலன்னா உதவியாளர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வரணும். எதையுமே அறிந்து கொள்ளாமல் தானடித்த மூப்பாக மாநிலங்களின் மீது அதிகாரத்தை செலுத்துவது, அத்துமீறி செயல்படுவது, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்படுவது என்பதைத்தான் ஒன்றிய பிஜேபியினுடைய அமைச்சர்கள் பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொள்வதற்காக அவர் சொல்றாரு. சொல்ல போனால் அரசியல் சாசனத்தை கடுகளவு மதிக்காமல் கடந்த 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பது பிஜேபி அரசாங்கம் தான். பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களுமே அரசியல் சாசனத்தை மதிப்பதில்லை. அவர்கள் RSS சாசனத்தை மட்டுமே மதிக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமா நடந்துகிறாங்கன்னு சொல்வது என்பது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்லக்கூடிய பழமொழியைத்தான் நினைவுபடுத்துகிறது. ஆகவே அப்படி அரசியல் சாசனத்தை மதிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்வதற்கான எந்த விதமான அருகதையும் மத்திய அமைச்சர்களுக்கு கிடையாது. தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய சமீபத்திய பேட்டி, அதை ஒட்டி தமிழ்நாட்டுக்கு நிதி மறுத்திருப்பதை நியாயப்படுத்தி இருப்பது, மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருப்பது ஆகிய இத்தகைய போக்குகளை கண்டித்து நாளை மாலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற இருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கொதித்து போயிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும். பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.